ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இனோவேட்டிவான கிஃப்ட் கார்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நேற்று இதோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ மட்டும் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இதை எப்படி ஃபுல்லாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம சார்ட் பேப்பர் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சின்ன பீஸ் சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரும், வித்து பார்த்தீங்கன்னா 11.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். சும்மா குத்து மதிப்பாக ஒரு அளவு தான். அதில் 7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒரு 2 mm விட்டு ஒரு சின்ன மார்க்கு, மறுபடியும் ஒரு 7 சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக 2 mm விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கம் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கோட் லைனாக எடுத்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அவுட் சைட்லேருந்து 6 mm கேப் விட்டு இந்த மாதிரி 4 பக்கம் மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணி அதை ஃபுல்லாக லைன் போட்டுட்டுருக்கலாம். இதில் இப்போ 4 பக்கம் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சின்ன கோடு போட்டுக்கோம்ல, அதில் யூ மாதிரி 2 மடிப்பு அந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறணும். நெக்ஸ்ட் இந்த சார்ட் பேப்பரோட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அந்த ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டோட இந்த கார்னரில் வீடியோ காட்டியிருக்கோமா, இந்த கார்னரில் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடுவோம். இதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நல்லா காய வச்சுட்டு அது பிறகு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட லாஸ்ட் இந்த எண்டை இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி மறுபடியும் இதையே ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு உள்ள ஒரு லேயர், அப்புறம் இன்னும் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். மறுபடியும் இதை மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று, அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று, நல்லா டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று கொஞ்சம் கெட்டியானதாக எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒயிட் பேப்பரில் தான் எழுத போகிறோம். இதில் நீங்கள் இப்போ யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களோ அது ரிலேட்டடாக என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். நான் ஒரு காமனான வேர்டு எழுதிக்கிறேன். இதில் எழுத போகிற வேர்டு நமக்கு தேவையான கலர்லையும் தேவையான ஃபாண்ட்லையும் நம்ம எழுதிக்கிறலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே உள்ள ஃபுல்லாக நம்ம எந்த கலரில் எழுதிருக்கோமோ அந்த கலரில் ஃபுல்லாக இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம 2 லேயராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக முடிஞ்சு, ஃபஸ்ட் லேயர் சூப்பராக முடிஞ்சு. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான். பிளாஸ்டிக் பேப்பரை கரெக்டாக அதே மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி இதே மாதிரி மேலே வச்சு விதமாக ஒட்டிக்கிடலாம். சைடில் எங்கே பிசர் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கிடுவோம். நல்லா ஒட்டிக்கிடலாம். சென்டரில் இருக்க ஹார்ட்டில் இன்னொரு பார்டர் லைன் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் சும்மா இன்னொரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்டர் லைன் முடிஞ்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயரை ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேலே தான் எழுத போகிறோம். பர்மனன்ட் மார்க்கர் எடுத்துக்கிறோம். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பேப்பர் மேலே எழுதுறதுனால பர்மனன்ட் மார்க்கர் எடுத்து நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதோட கார்னரில் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறோம். ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட பர்மனன்ட் மார்க்கர் இல்லை, நான் நார்மல் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 2 லேயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 லேயர் இருக்குது. இந்த ஃப்ரேமில் இருக்க ஃபர்ஸ்ட் கேப்பில் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். 2வது லேயரில் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர் நமக்கு உள்ளே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு தெரியாது, அந்த பேப்பருக்கு கீழே இருக்குது. செகண்ட் லேயர் மட்டும் தான் நமக்கு வெளியில் பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி சின்னதாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த கட் பண்ணி எடுத்ததை வெளியில் அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த வெளியே இருக்க அந்த பேப்பரோட இந்த மாதிரி வச்சு ஒட்டி வச்சுக்கிடுவோம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ சூப்பரான இனோவேட்டிவான கிஃப்ட் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம்.